ஏய் சொல்றா. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா கிட்ட நகை திருடுனது நீங்க தானே சொல்லுங்கடா. டேய் சொல்றா. சொல்றாங்கற சொல்லு. ஆமா ஆமா நாங்க தான் திருடணும் அன்னைக்கு. கேட்டல, நான் உங்க அம்மா கிட்ட இருந்து நகையை திருடல. டேய் என்னடா அங்க பிரச்சனை? சார், நான் என் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன். இவனுங்க என் ஃபோனை திருட பார்த்தானுங்க. சார், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நகையை திருடினதே இவனுங்க தான். இவனுங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி நான் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுக்க வரும்போது தான் நீங்க என்னைய பிடிச்சி அடிச்சீங்க. டேய் சொல்லுங்கடா. சொல்றாங்கற. ஆமா சார், நாங்க தான் திருடணும். இவங்க எங்களை தேடி வந்து அந்த நகையை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நாங்க அப்ப தப்பிச்சு ஓடிட்டோம். இப்ப புரியுதா சார் நான் திருடலன்னு? யோ கான்ஸ்டபிள்ஸ் உடல வண்டில ஏத்துங்க. ஏறா உள்ள. போ உள்ள. ஜிகிருதண்டா பாத்தியா? உண்மையான திருடனுங்க அவனுக்கு தான். இது தெரியாம நீ என்னைய திருடன் சொல்லிட்டு இருந்த. அன்னைக்கு ஸ்டேஷன்ல போலீஸ் தான் நீ திருடன்னு சொன்னாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சும்மாவ சொன்னாங்க. அப்ப அவங்க தான் திருடன்னு சொன்னதையும் நான் என் காதால தான் கேட்டேன். அத பொய்ன்னு நினைச்சுக்குவா? அது உண்மைதான். சாட்சியோட சொல்ற. திருடனவனே சொன்னாலும் நீ நம்ப மாட்ட போல இருக்க. உன்னெல்லாம் அம்புட்டு சீக்கிரம் நம்ப முடியாது. வீட்டு கடன் அடைக்க கொடுத்த பணத்தை கட்டாம செலவு பண்ண வந்தானே நீ. என் மாப்பிள்ள தங்கமானவமா, அவனை போய் திருடன்றிய. விடியா விடியா எமோஷனல் ஆகாத. எல்லாத்துலயும் அவசரப்படுறதுதான் இந்த ஜிகிருதண்டாவோட வேலை. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப கொஞ்சம் நம்புறேன். அதுவும் கொஞ்சம் தானா? முழுசா நம்பவே மாட்டியா? அப்படி யாரையும் நான் முழுசா நம்ப மாட்டேன். மா சொல்லுமா. மா வந்துட்டாமா இருக்கேன், வெய்மா. அத்தைய கூட அதட்டுறியா நீ? என் அம்மா, நான் எப்படி வேணாலும் பேசுவேன். பேசு பேசு. எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் வரேன். ஏய் ஜிகிருதண்டா, எப்படி போவ? ஆட்டோல தான். பெட்ரோல் கிடைக்காம நிறைய வண்டி ஓடலாமா? ஆட்டோ இந்த நேரத்துல கிடைக்கிறது கஷ்டம்மா. அதுக்காக இங்கே வா நிக்க முடியும்? பேசாம அந்த போலீஸ் வண்டியிலே டிராப் பண்ண சொல்லியிருக்கலாம், அதையும் விட்டீங்க. அதான் நான் இருக்கேன் மாப்பிள்ள, நான் டிராப் பண்றேன். மாப்பிள்ள சைக்கிள் காப்பில வண்டி ஓட்ட பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ ஏ ஜிகிருதண்டா, உனக்கு சொன்னா புரியாதா? இது மோசமான ஏரியா. உன்னெல்லாம் அப்படி தனியா விட்டு போக முடியாது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், என் மருமகளுக்கு நான் ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு. என் மருமக அவளோட அம்மாவை விட நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு அவளோட மருமக கிட்ட சொல்லணும். அப்பதானே அவளுக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு தோணும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அத்தை? ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா தான் போகும். அவ்வளவு கஷ்டம். படுக்க போற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விடிஞ்சா ஐயோ விடிஞ்சிருச்சான்னு பயமா இருக்கும். வருஷம் எப்படி சமாளிச்சீங்க அத்தை? புள்ள பிறந்த சந்தோஷம், அப்புறம் அவங்கள வளர்க்குற சந்தோஷம், அப்புறம் அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதோட சந்தோஷம், இப்படியே 30 வருஷம் இப்படியே போயிடுச்சு. அத்தை, அவரு குடம் எரிஞ்சிச்சுன்னு போனாரு. அவரு நல்லபடியா வந்துருவாருல அத்தை? நீ கண்டதை நினைச்சு கவலைப்படாத, அவன் நல்லபடியா வந்துருவான். உன்னால எந்த கெடுதலும் நடக்காது. என் மூத்த புள்ள ஜெயிலுக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் நீதான்.
இந்த வீடு கையை விட்டு போகாம இருந்ததுக்கு காரணம் உன் தங்கச்சி தான். உங்களால இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் நடந்திருக்கு. அத்தை சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு நேரம் ராசியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ராசியானவதான். இல்லனா நீங்க எனக்கு மாமியாரா கிடைச்சிருப்பீங்களா? மீனாட்சி, என்னம்மா வெளியவே நிக்கிற? நீ இன்னும் காணோன்னு உனக்காக காத்துட்டு இருக்கேன். தம்பி வாங்க. நீ என்ன தம்பியோட வந்திருக்க? அது வரும்போது என் போனை ஒரு திருடன் திருட பார்த்தாம்மா. ஐயோ, என்ன சொல்ற? ஆமாம்மா, நான் வரும்போது மங்க கிட்ட போன் பேசிக்கிட்டே வந்தனா ஆமா சார், நாங்க தான் திருடினோம். ஐயோ, அவனுங்க தான் அன்னைக்கு உன்கிட்ட நகையை திருடி இருக்கானுங்க. அப்பதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இனி வரைக்கும் நான் தான் திருடினேன்னு மேடம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவன் தான் அந்த நகையை திருடினவங்களை கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கான். தம்பி தம்பி, அன்னைக்கு அன்னைக்கு நகை திருட்டு போனப்போ நீங்க தானே அங்க வந்தீங்க? அன்னைக்கு நீங்க தானே என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? மீனாட்சி, இந்த தம்பி தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தினாரு. இவரோட ஃப்ரெண்டு கூட என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. நீங்க தானே தம்பி அது? ஆமாத்த. ஐயோ ஆமா. மா, அதையேம்மா அன்னைக்கே சொல்லல? ஐயோ, இந்த தம்பி அங்க இருந்தத நான் அந்த பிரச்சனையில நான் மறந்துட்டேன். இந்த தம்பியை பார்த்ததை மறந்துட்டேன். தம்பி தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த நகையை மீட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான், என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும். கல்யாணமே நடந்திருக்காது தம்பி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என்ன நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன் மதினியோட நகை தானே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த தம்பி ரொம்ப நல்லவர்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ தான் நம்பல. பாரு, அவரால தான் நகை வந்து திரும்ப கிடைச்சிருக்கு. நகை கிடைச்சா என்ன பண்றது? இவர் அண்ணனால தானே அந்த நகை அடகுல பேங்க்ல இருக்கு. ஏய், என்ன பேசுற? அதுக்கு தம்பி என்ன பண்ண முடியும்? ஏய், தம்பி நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லனா நகை திரும்ப கிடைச்சிருக்காதுல்ல. நகையை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. இல்லனா தேனோட கல்யாணம் நடந்திருக்காதுல்ல. நாம அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோண்டி.